ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடணும் அப்படி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டபுள் செயின் பார்த்திங்க அப்படின்னா 2 டைப் இருக்குது. ஸோ டைப் 1 நம்ம எப்படி போடணும்னு சொல்லி பார்க்கலாம். ஜரி த்ரெட் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். சேம் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போயிட்டு நம்ம லாக் போட்டுட்டு நார்மலாக நம்ம செயின் ஸ்டிச் எப்படி போடுவோம் அதே தான் போடுறோம். ஒரு சிங்கிள் லைன் போட்டுறோம். சிங்கிள் லைன் போடுறோம் பாருங்கள். இப்போ நம்ம லாக் போட்டுக்கலாம். அகெயின் நம்ம என்ன பண்ணுறோம், இது பக்கத்துலேயே இன்னொரு லாக் ஸ்டிச் போட்டு சேம் அதே மாதிரியே நம்ம ஒரு செயின் ஸ்டிச் போடுறோம். பக்கத்துலேயே போடணும், ரொம்ப தள்ளிலாம் போடக்கூடாது, பக்கத்துலேயே போட்டு வரும். இந்த ஸ்டிச்சுக்கு ரெண்டுக்கும் இடையில நமக்கு கேப்பே இருக்கக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம க்ளோஸாக போடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டபுள் செயின் ஸ்டிச்சில் டைப் 1 நம்ம போட்டுட்டோம். இந்த ஸ்டிச் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 லைன் இருக்குது இல்லையா, ரெண்டு செயின் ஸ்டிச் இருக்குது இல்லையா, இந்த 2 செயின் ஸ்டிச்சுக்கு இடையில உங்களுக்கு கேப் இருக்காது. 2 ஸ்டிச்சுமே ஈவனாக இருக்கணும். இந்த லூப் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் லைனில் போட்ட லூப்பும் செகண்ட் லைனில் போட்டிருக்க லூப்புமே நமக்கு ஈவனாக இருக்கணும். எப்பவுமே அன்ஈவனாக இருக்கக்கூடாது. அப்போ தான் நமக்கு ஈவனாக இருந்தால் தான் நமக்கு லுக் பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டிச் வந்து நமக்கு எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஆரி ப்ளவுசஸ்லாம் ஒர்க் பண்ணுவோம் இல்லையா, ஸோ ஒர்க் பண்ணும்போது நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஸ்டார்டிங் ஏரியா இருக்கும்ல, அதுக்கு நம்ம நெக்கோட இப்போ நம்ம ஒரு யூ நெக் போடுறோம், ஒரு வி நெக் அந்த மாதிரி ஏதாவது ஒரு நெக் ஷேப் போடுவோம் இல்லையா, ஸோ அந்த நெக் ஷேப்போட அவுட்லைன் இருக்குல்ல, அந்த அவுட்லைனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக இந்த ஸ்டிச்சு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இது டபுள் செயின் ஸ்டிச்சு. இன்கேஸ் இது டபுள் செயின் வேண்டாம் அப்படின்னா இன்னொருத்தவங்க ட்ரிப்பிளாக கூட போடுவாங்க. ஸோ ட்ரிப்பிள் லைன்ஸ் கூட போடுவாங்க. இதில் வந்துட்டு எப்படி இருக்குன்னா, நான் உங்களுக்கு வீடியோவில் ரெண்டுமே வந்துட்டு உங்களுக்கு மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே எண்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பேன். பட் நீங்கள் நெக் ஒர்க்லாம் பண்ணுறீங்க, நெக்லலாம் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் மேலேருந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் மேலேருந்து ஸ்டார்ட் பண்ணி கீழே கொண்டு வரீங்கன்னா, நெக்ஸ்ட்டு அப்படியே கண்டினியூ பண்ணும்போது கீழேருந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். ஸோ 2 டைரெக்ஷனும் உங்களுக்கு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் இது லாக் பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்துட்டு அதுக்கெல்லாம் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஸோ நீங்கள் ப்ளவுஸில் ஒர்க் பண்ணும்போது இந்த ஃபர்ஸ்ட் லைன் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே லாக் போடாமலே அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். டர்ன் பண்ணிவிட்டு அப்படியே கூட நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். டபுள் செயின் ஸ்டிச்சில் இப்படி தான் டைப் 1 போடுவோம். ஸோ செகண்ட் டைப் நம்ம எப்படி போடணும்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். சேம் அதே மாதிரியே லூப் எடுத்துகிட்டு லாக் போட்டுட்டு ஃபர்ஸ்ட் லூப் எடுத்துட்டோம் இல்லையா, சேம் அதே மாதிரி கொஞ்சம் லாங்காக போடணும். நான் வீடியோக்காக இன்னுமே கொஞ்சம் அதிகமாக லாங்காக தான் போட்டிருக்கேன். நீங்கள் போடும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் குட்டியாக கூட போட்டுக்கலாம். பட் எல்லா லூப்புமே ஈவனாக போடணும். இப்போ நம்ம லாக் போட்டுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த செயின் ஸ்டிச்சோட லைன் ஒரு சிங்கிள் லைன் போட்டிருக்கோம். ஸோ இதில் செகண்டாக நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே பாருங்கள், இந்த ஃபர்ஸ்ட் லூப் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் லூப்போட சென்டர் பாயிண்டில் போயிட்டு ஒரு லாக் ஸ்டிச் போட்டு நம்ம நார்மலாக இப்படி இதில் ஃபர்ஸ்ட் நம்ம செயின் லூப் போட்டோம், அதே மாதிரி லூப் க்ரியேட் பண்ணுறோம்.
பட் என்ன பண்ணுறோன்னா இந்த ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா, இந்த 2 லூப்புக்கும் சென்டர், அந்த த்ரெட்டுக்கு சென்டரில் நம்ம இன்சர்ட் பண்ணி இதில் எடுக்கிறோம் பாருங்கள். சென்டர், இந்த லூப்போட சென்டரில் 2 த்ரெட்டையும் பிரிச்சுட்டு சென்டரில் வந்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி செயின் ஸ்டிச் போடுறோம். ஓகே, நீங்கள் இதை ஷார்ட்டாக போடும்போது இன்னுமே அழகாக இருக்கும். நீங்கள் சில்க் த்ரெட்டில் போடுறீங்க அப்படின்னா இந்த ஸ்டிச்சை அந்த சில்க் த்ரெட்லேயும் போடலாம். நீங்கள் அதில் போடுறீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், இப்போ நம்ம இதில் எண்ட் பண்ணிக்கலாம். இங்கே தான் எண்ட் பண்ணணும், இதுக்கப்புறம் கண்டினியூ ஆகக்கூடாது. நம்ம சென்டரில் ஸ்டார்ட் பண்ணி சென்டர்லேயே எண்ட் பண்ணணும் எப்போவுமே செகண்ட் லைன் பண்ணும்போது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் லைன் இருக்கும். ஸோ ஒரு லூப் மேலே இன்னொரு லூப் லாக் ஆகிருக்கும், ஒரு லூப் மேலே இன்னொரு லூப் லாக் ஆன மாதிரி உங்களுக்கு லுக் இருக்கும். நீங்கள் இதை சில்க் த்ரெட்டில் போடுறீங்க அப்படின்னா கீழே பாட்டமில் ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அதுக்கு ஒரு கலர் போட்டுட்டு மேலே செகண்டாக ஒரு லைன் போட்டோம் இல்லையா, அதுக்கு ஒரு கலர் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டபுள் கலர் போட்ட மாதிரி இருக்கும். லுக் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் எப்படி சொல்லி போடணும்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். சேம் அதே மாதிரியே தான் ஆப்போசிட் டைரெக்ஷனில் போய் லாக் போட்டு லூப் கொஞ்சம் லாங்காக போட்டுக்கிறோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் குட்டி குட்டியாக கூட போட்டுக்கலாம், இவ்வளோ லாங்காக தான் போடணும்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ நம்ம லாக் போட்டோம் இல்லையா, ஸோ இதுக்கு சென்டரில் நம்ம வேறு கலர் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பண்ணுற பாருங்கள். உங்களுக்கு இப்போ நம்ம சென்டரில் சேம் அதே மாதிரியே ப்ரொசீஜர்லேயே தான் ஒர்க் பண்ணுறோம். கரெக்டாக சென்டர் பார்த்துட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் டபுள் செயின் ஸ்டிச்சு இப்படி டபுள் கலர் யூஸ் பண்ணி போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் பேஸில் எல்லோ கலர் போட்டுட்டு மேலே இந்த க்ரீன் கலர் போட்டிருக்குது. உங்களுக்கு க்ரீன் கலர் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. இந்த லுக் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி அழகாக இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ நான் ட்ராயிங்கில் டபுள் செயின் ஸ்டிச் 2 டைப்பு எப்படி இருக்கும் அப்படி சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு லூப் க்ரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ செகண்ட் ஒரு லூப் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இப்படியே தான் நம்ம கண்டினியூஸாக க்ரியேட் பண்ணிவிட்டு இதுக்கு நியர்பையாக நம்ம வந்துட்டு இன்னொரு லூப் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் மெத்தடு. இது வந்து டைப் 1. இதே டைப் 2ல் நம்ம என்ன பண்ணுவோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு லூப் க்ரியேட் பண்ணி நம்ம செயின் ஸ்டிச் போட்டுடுறோம். ஸோ செயின் ஸ்டிச் போட்டுட்டு இன்பிட்வீன் கேப் இருக்கு இல்லையா, ஸோ இந்த போர்ஷன் டு இந்த போர்ஷன், நெக்ஸ்ட்டு இந்த போர்ஷன், இதுதான் இந்த லூப்போட சென்டர். எல்லா லூப்போட சென்டர்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இந்த சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுறோம் செகண்ட் ஸ்டிச்சு, அதாவது செயின் ஸ்டிச்சே செகண்ட் டைம் போடுறோம். அது வந்துட்டு நம்ம செகண்ட் இப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இப்படி நம்ம இந்த சென்டரில் நம்ம இந்த லூப் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இதை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டினியூ பண்ணக்கூடாது, இதை இங்கே நம்ம நாட் போட்டு எண்ட் பண்ணுறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இப்படி ஸ்டார்ட் ஆகி எண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி எண்ட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்துட்டு செகண்ட் டைப் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸோ இந்த ஸ்டிச்சில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களோட டவுட்டை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படி கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட் உங்களுக்கு அப்பப்போ வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.